காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர் இடங்கள் கொடுத்தால் என்ன, மற்ற கட்சிகளுக்கும் கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக, சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகளுக்கும் ஒரு அமைச்சரவை இடம் கொடுத்தால் என்ன என்ற கேள்வி மூலமாக மீண்டும் இன்னொரு வியூகத்தை மாணிக்கம் தாகூர் வைக்கிறாரா? அதாவது கூட்டணிக்குள்ளாக இன்னொரு கூட்டணியை உருவாக்க பார்க்கிறாரா, மற்றவர்களை தன் பக்கம் காங்கிரஸ் பக்கம் இழுக்க பார்க்கிறாரா என்ற ஒரு கேள்வியையும் பத்திரிகையாளர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக இது ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திவிட்டன. தாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை என்றும், விடுதலை சிறுத்தைகளும் அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் கடந்த காலத்தில் இருந்தோம், ஆனால் கூட்டணியை சிதைக்கக்கூடிய விவகாரத்தில் இந்த கோரிக்கையை மற்றவர்களால் முன்வைக்கப்படும் போது அதை நாங்கள் அழுத்தம் தரப்போவதில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டன. இந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் இந்த கோரிக்கையை மாணிக்கம் தாகூர் முன்வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைகிறார். சார் வணக்கம். காங்கிரஸ் கட்சியுடைய மாணிக்கம் தாகூருடைய இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? மற்ற கட்சிகளை அவர்களுக்காகவும் இவர் பேசுவது போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாரா? அதனுடைய நோக்கம் என்ன? அவருடைய நோக்கம் தெரிஞ்சிருச்சு. திமுக கூட்டணி சிதைப்பது, அவ்வளவுதான். திமுக கூட்டணி தொடர்பாகவும் திமுக கூட்டணியில் அடங்கி உள்ள கட்சி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு தருவதா இல்லையா என்று தொடர்பா ஸ்டாலின் தெளிவா சொல்லிட்டாரு. ஒண்ணு, அதுக்கு அதிகமான இடங்கள் அப்படின்றது தொடர்பா மேல வந்துட்டு 2 பேரும் பேசி முடிவு எடுப்பாங்க. ராகுல் காந்தியும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டாரு செல்வ பெருந்தகை. அதுக்கப்புறம் இவர் தனிப்பட்ட முறையில பேசிட்டு இருக்கிறாருன்னா அப்ப இவருடைய நோக்கம் என்னது? இந்த கூட்டணியை சிதைக்கிறது, டேமேஜ் பண்றது. அதுதான். எந்த ஒரு விடயத்தை வந்துட்டு ஒரு கட்சியோட தனிப்பட்ட முறையில பேசணுமோ அதை வந்துட்டு வெளியில பேசுறாரு. வெளியில பேசும்போது அவரா இழுத்து விட்டது. திமுகவுடைய தவறுகளுக்கெல்லாம் நாங்க வந்துட்டு வேலையை கொடுக்குறோம். எந்த இதுக்கு வேலையை கொடுத்தாங்க இவங்க? அப்படி என்ன நடந்துச்சு? இந்த 5 ஆண்டு காலத்துல எந்த விதமான மக்கள் இயக்கத்தையும் செய்யாத ஒரு கட்சி காங்கிரஸ். அப்படிப்பட்ட ஒரு கட்சி இங்க இந்த கட்சி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கிறத மக்கள் கண்கூட அறிவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த கட்சி மேல ஒரு அந்த கட்சியினுடைய குற்றங்களுக்காக நாங்க அனுபவிக்கிறோம் அப்படின்னா ஒரு எது சொல்ல வர்றது இவரு? அதாவது அமித்ஷா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுன்னா ஆமான்னு இவர் சொல்றாரு காங்கிரஸ் உட்கார்ந்துட்டு. அப்ப ஒரு யாருக்காக பேசுறாரு இவரு? மக்கள் வந்துட்டு சரியா வாக்களிப்பாங்க, கூட்டணிக்கு வாக்களிப்பாங்கன்னு சொல்றாரு. மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க கூட்டணிக்கு? அவங்களுக்கு இருக்கிறது ஒரு ஓட்டு. அவங்க போய்ட்டு ஒரு பொத்தான பிரஸ் பண்ண போறாங்க, ஆதரவு தெரிவிக்க போறாங்க. அது எப்படி அது கூட்டணி ஆட்சியா தனித்த ஆட்சியான்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி அந்த முடிவுக்கு வர முடியும்? அப்ப இவர் சொன்ன வரக்கூடிய கதை என்னன்னா, கூட்டணி போட்டு எடப்பாடியை பெற்றுக்கிட்டு வீழ்த்துறது. அதாவது அவங்க வேட்பாளர் போட்டுக்கிற தொகுதியில வந்துட்டு ஓட்டு போடுறது. அதே நேரத்துல இந்தாண்ட திமுக போடுற இடத்துல வந்துட்டு கீழே வேற ஓட்டு போடாத மாத்தி ஓட்டு போடுறது. இதெல்லாம் வந்துட்டு 1980 நடந்தது திமுக பார்த்ததுதான். அதைத்தான் இவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் இவர் வந்துட்டு எந்த தொகுதி வேணும்ன்றது இவர் சொல்றாரு. இவர் வந்து நிர்ணயிக்க முடியும்? அப்படியே இவர் கேட்கறதா இருந்தாலும் கூட ரகசியமா கேட்கலாம் அவங்க கட்சி தலைமை வழியா. என்ன அடிப்படையில் அவர் சொல்றாரு? எனவே அவர் மாணிக்கம் தாக்கூருடைய ஒவ்வொரு செயல்பாடு பார்த்தோம்னா ரொம்ப உள்நோக்க முடியாது அப்படின்றது ரொம்ப பட்டவர்த்தனமாவே தெரியுது. 2 கட்சிகளுக்கு இடையிலான அந்த கூட்டணி அப்படின்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் இந்தியா கூட்டணி அப்படின்றத அவர் கருத்துல கொள்ளல. ஒரு பாசிச சக்திக்கு எதிராக அந்த கூட்டணி வந்துட்டு இந்திய அளவுல பெரிய அளவு சாதிச்சிருக்குது அப்படின்றதையும் அவர் கருத்துல கொள்ளல. யாரும் சொல்லாத குற்றச்சாட்டு அவர் சொல்றாருன்னா அப்ப அவருடைய நோக்கம் ஒன்னே ஒன்றுதான். அவருடைய உள்நோக்கம் வெளிப்பட்டு. உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஐயநாதன். அடுத்ததாக சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் கோபண்ணா பங்கேற்று சில கருத்துக்களை தெரிவித்தார். அவர் பேசியதை பார்க்கலாம். தொடர்ந்து குறிப்பா நண்பர் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இன்னைக்கு மதுரையில் ஒரு கூட்டம் போட்டு ஒரு தீர்மானம்லாம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த மாதிரி நிகழ்வுகள் நிச்சயமாக கூட்டணியில் ஒரு நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும். இது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரும் கவலையோடு இந்த கருத்தை பகிர்ந்து கொண்டார். அவரும் காங்கிரஸ் மேலிடத்துக்கு இந்த கூட்டத்தை பற்றி சொல்லியிருப்பார். மாணிக்கம் தாகூருடைய பேச்சு கூட்டணிக்குள்ளாக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாது. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தன்னுடைய கவலையை பகிர்ந்து கொண்டதாக மூத்த தலைவர் கோபண்ணா தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.